பசங்க ஒரு பொண்ணு ஓடிட்டு போகுது. எத்தனை இருக்கும் திருச்செங்கோட்டில் ஃபேமஸான ஆம்பூர் முகல் பிரியாணி அங்கதான் வந்திருக்கோம். மட்டன் பிரியாணி, மட்டன்லாம் பஞ்சு பஞ்சா இருக்கு. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன், எம்டி ஆர்டர் பண்ணிருக்கீங்க. மக்களே வந்து முதல் ரோட்டு பக்கல, சரி அதனால வந்து ஒரு குஸ்கா, மட்டன் குஸ்கா மட்டும். காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட் 8 மணி வரைக்கும். மூணு பசங்க ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போகுது. எத்தனை பேரு ஜம்முல ஓட்டிட்டு போறாடா ஆளு. மக்களே பாத்தீங்களா, 3 பசங்க ஒரு பொண்ணு, அப்பனா அந்த பொண்ணதான் ஓட்டிட்டு போகுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ திருச்செங்கோட்டில் தான் இருக்கோம். திருச்செங்கோட்டில் ஃபேமஸான ஆம்பூர் முகல் பிரியாணி அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ஐசிஐசி பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். ஃபோன் பேச வந்துடுறேன். உங்களுக்கு 3 இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு. உள்ள போயிட்டு நமக்கு இடம் இருக்குடா, நல்லா இருக்கு. மக்களே வந்து ஒரு வழியா சாப்பிட வந்துட்டோம். கூட்டம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆகுது. உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணியும் இருக்குது, சிக்கன் பிரியாணியும் இருக்குது. நம்ம வந்து ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு குஸ்கா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்காக வந்துருக்கோம். செம்ம கூட்டம் தான். இப்போ 3 மணி ஆகுது, அதுக்கே பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. ஒரு 30 பேர் கிட்ட உட்காரலாம். 50 பேர் கிட்ட உட்காரலாம். 50 பேர் கிட்ட உட்காரலாங்க. நான் சாப்பிட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மக்களே மட்டன் பிரியாணி, மட்டன்லாம் பஞ்சு பஞ்சா இருக்கு. அருமையா இருக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற லெவல். பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி. அதுவும் அந்த சிக்கன் குழம்பு அதுக்கும் அந்த பிரியாணிக்கும் அதான் பாஸ்மதி ரைஸ் தான் டேஸ்ட். பாய் பிரியாணினா பாய் பிரியாணின்னு சொல்லுவாங்களே, அது ப்ரூவ் ஆயிடுச்சு.
என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணி? ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். எம்டி ஆர்டர் பண்ணிருங்க. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா குருமா நல்லா இருக்கு. குருமா நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லா செம்மையாக இருக்கு. பாஸ்மதி ரைஸ் ஹைலைட் வந்து குருமா தான். டேஸ்ட் அல்டிமேட்டா இவர் தான் சொன்னாரு. இவர் தானே எப்போதும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்பதான் சொன்னார் திருச்செங்கோடு வந்திருந்தப்போ இந்த ஒரு கடை இருக்குன்னு அப்படின்னா. ஆக்சுவலா இதுக்காக தான் மேக்ஸிமம் நான் பிளான் பண்ணி வந்து இதுக்கும் திருச்செங்கோடு மலைக்கு போகிறது தான் பிளானு. வந்ததுக்கு இதாக இருக்கு. எனக்கு வேற பயம், ஏன்னா 3 மணி ஆயிடுச்சு. சரி கடை இருக்குமா இல்லையா, போகும்போதே பார்த்து செம்ம கூட்டம். சரி அவன் கடை இருக்குமா இல்லையா, இல்லை க்ளோஸ் ஆயிருக்குமா இல்லை தீர்ந்துருக்குமான்னு பயம் இருந்தது. அல்டிமேட்டாக இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டை மாறிக்கிட்டே இருக்கும், ரெடி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைம் ஒரே இதில் பண்ணுறதில்ல, அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு காலியாக திருப்பி வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். பிரியாணி எப்படி இருக்கோ அதோட இவங்க கொடுக்குற அந்த கிரேவியா இருக்கட்டும், சிக்கன் குழம்பா இருக்கட்டும், அல்டிமேட்டா இருக்கும். வேற லெவல். இந்த பீஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெண்டரியா இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெண்டரியா இருக்கு. அந்த இது ரெண்டெல்லாம் சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டேன், அவர் கொடுத்தாரு. அதுவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. பட் மட்டன் அளவுக்கு மட்டன் வேற லெவலுங்க. ஏன்னா பாய் வீட்டுனாலே நமக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்கு. நன்றி. சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு, பட் மட்டன் பிரியாணி தான் அல்டிமேட். ஆக்சுவலாக நான் வந்து ரைத்தா வெறியன், ஆனால் எனக்கு ரைத்தாவே தேவைப்படும். ஏன்னா அந்த பிரியாணியும் சரி, அந்த குருமாவும் சரி, சிக்கன் கிரேவி மக்களை வந்து மொதல் ரோட்டு பத்தில். சரி அதனால வந்து ஒரு குஸ்கா மட்டும், மட்டன் குஸ்கா மட்டும் வாங்கிட்டு அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இழுக்குது. எப்போதும் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடுறதுனால சட்டில் ஆயிரும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இல்லை நான் ஃபோன் சேஞ்ச் பண்ணேன். அது டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுங்க எடுத்துருவோம் இல்லையா? என்ன சொல்லுங்க அவங்களே எடுத்துருவோம். என்ன சொல்லுங்க நம்ம கடைக்கு மைண்ட் அவ்வளவுதான். இல்லை இந்த காரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும். நல்லா கரெக்டான காரம், ரொம்ப காரம் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, கரெக்டான காரம். ஃபஸ்ட்டு காரம் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வேறு லெவலாக இருக்கும். மக்களே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கரூரில் வந்து கரூர் பிரியாணி சென்டர்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்ருக்கோம் பிரியாணி. நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து லிங்க் கொடுக்குறோம், அதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாய் அவங்களாம் பண்ணப்பட்ட இது பாய் வீட்டு பிரியாணின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா, இது வந்து பாசுமதி. பிரியாணி சாப்பிட்றதுக்காக 50
ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட்றது தான் மெயின் நேமாகவே நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு இன்னொன்று இந்த கடை இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு டவுட்டு, பட் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு நல்லா தான் போச்சு. நல்ல சாப்பாடு. டைமிங் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட் 8 மணி வரைக்கும். எத்தனை வருஷம்? 9 வருஷம். 9 வருஷம் ஆச்சு கடை ஓப்பன். சனி ஞாயிறு எல்லா நாளும் இருக்கு கடை. எல்லா நாளும் இருக்கட்டும். ரம்ஜான் பக்ரீத் மட்டும் தான் லீவ், மற்ற நாள் எல்லா நாளும் இருக்கும். தேங்க்யூ. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, என்ன செகண்ட் தேர்ட் மக்களே ஒரு வழியா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி vlog வந்து இதோட முடியுது. பட் உங்களுக்கே தெரியும், நல்லா ஃபன் ஃபீல்டாக இருந்திருக்கும். நல்லா கடையில் அண்ணனுங்களாம் நிறைய பேசினாங்க, ஜாலியாக இருந்தாங்க, அலோவ் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து 160, அதே மாதிரி சிக்கன் பிரியாணி 80, அதுக்கப்புறம் உங்களுக்கு குஸ்கா வந்து 60 வருது. நல்லா இருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான். கரூரில் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியல, நல்லா இருக்கு. வந்தோம், முடிஞ்சிச்சு இதோட. திருச்செங்கோடில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அங்கேயே கொஞ்சம் பேசணும், பட் அங்கே எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்களா, சரி ஓகே இங்கே வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிரியாணி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கரூரில் கூட எனக்கு இந்த மாதிரி எதுவுமே பார்த்த மாதிரி தெரியல. கரூர்லேயும் பிரியாணி இருக்குது, கரூர் பிரியாணின்னு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் இது பண்ணுறாங்க, பட் அந்தளவு டேஸ்ட்டில் ஒரே காரமாக தான் இருக்கும். பட் திருச்செங்கோடு வந்தால் நீங்கள் இதுக்காகவே வரலாம் என்னை கேட்டால். ஏன்னா வந்து ஒர்த்து டு கம். நீங்கள் நாமக்கலோ இல்லைனா ஈரோடு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்காகவே வரலாம். இல்லை இந்த பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் சொல்லுங்கள். திருச்செங்கோடு மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கும், பிரியாணி எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வந்து இப்போது கரூர் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் vlog முடிஞ்சிருச்சு. திருச்செங்கோடு வந்ததுக்கு சிறப்பாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம வே பேக் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். अगले रिटर्निंग बैक टू करूर कुमारस्वामी कॉलेज. காலேஜ் முடிஞ்சிருக்கு போல.